Hello friends, welcome to our channel. நான் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம மகர ராசி நேயர்களுக்கான ஆகஸ்ட் மாதத்துக்கான அவங்களோட எதிர்பார்ப்பு, அவங்களோட சேலஞ்சஸ் என்ன, அவங்களுக்கு என்ன கைடன்ஸ், பிளஸ்ஸிங்ஸ் யூனிவர்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து ரீடிங் பார்க்கலாம். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட் என்னை ரொம்ப பூஸ்டப் பண்ணுது. ரொம்ப நன்றி. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து நம்மளோட சேனல் பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க சேனலுக்கு. தேங்க்யூ. உங்களோட கமெண்ட்டை எனக்கு ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் ஏதோ ஒரு சில முயற்சிகள் எடுத்து வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? ஒரு நியூ பிகினிங்ஸ்க்காக இருக்குது. கண்டிப்பாக அந்த இதை வெற்றியாக உங்களுக்கு அமையும். ஓகேங்களா? உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பார்ட்னர், அதாவது நீங்கள் பிஸ்னஸ்க்காக ப்ரப்போசல் ஏதாவது பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ஒரு முயற்சிகள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ், உங்களுக்கு பிஸ்னஸில் சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க வருவாங்க. இதே ஒரு லைஃப் சேஞ்சஸ், லைஃப் வேணும், நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு வழிகள் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கான பர்சன் வராங்க. ஓகேங்களா? சில பேருக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு திடீர் பிரயாணங்கள், ஏதாவது ஒரு ட்ராவல் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ நீங்கள் சென்று வரலாம். ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லைங்களா, நியூ பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு. கைஸ் பாருங்கள், உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மஸ்குலன் எனர்ஜி உங்களை அதாவது லாங் டைம் அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு லைஃப் பார்ட்னராக இவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டேபிளான லைஃப் வேணும் அப்படி சொல்லி பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான ஸ்டெப்ஸ் நீங்கள் இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு நல்ல பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? தொடர்ந்து நம்ம ரீடிங்கை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு உங்களோட எக்ஸ்பர்சனோட அவங்க உங்களை மறுபடியும் ரீஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வழிகள் ஏற்படலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க எப்படின்னா அதுக்கான முயற்சிகளை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரீஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக அவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் காமிக்குது கைஸ். அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதுதான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸாக இருக்கும். ஒரு லேடி மேபி உங்களோட ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம், இல்லை ஃபேமிலிக்கு வெளியில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அவங்க உங்களுக்குள்ளே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது நீங்கள் தொடர்ந்து பயணிக்கும் பொழுது நடுவில் டிஸ்டர்பன்ஸ் வராமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி யாருன்னு பார்த்து அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் நீங்கள் விலகி இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, உங்களோட பார்ட்னர்கிட்ட நீங்கள் இதெல்லாம் கிளியராக பேசிக்கோங்க. அவங்களோட ஏன்னா உங்களோட உள்ளுணர்வு சொல்லும் உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஒரு சிலருக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் வேறொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சிலர் ரீகன்சிலேஷனுக்கு ரெடி ஆகிட்டீங்க. ரீகன்சிலேஷன் பண்ணி உங்களோட ஃபேமிலிக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பர்சன் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் அந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருந்தால் அதை கிளியர் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு இஷ்யூ மறுபடியும் அகைன் வரக்கூடாது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இருக்குது, ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது கைஸ். ஸோ நீங்கள் ஏதாவது அதாவது உங்களோட ஷேர்ஸ் ஏதாவது வரணும், உங்களோட பங்கு உங்களுக்கு கிடைக்கணும், உங்களோட சொத்து பிரச்சனைகள் இருந்தால் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். உங்களோட வர வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு வர மாதிரி இருக்குது இந்த மாதம். ஓகேங்களா? தொடர்ந்து ரீடிங் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் சில பேருக்கு ஒரு பிரேக்கப் ஆயிருக்கு. உங்களோட உறவுகளில் ஒரு பிரேக்கப் ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் நிறையா அவங்களால அந்த பிரேக்கப்க்கு அப்புறமும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க போல இருக்குது. அதை சரி பண்ணணும், அதனால் நிறைய முயற்சி எடுத்திருக்கீங்க. பட் இப்போ எதையுமே நீங்கள் செய்யலை. சரி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இது பண்ணிட்டேன், ட்ரை பண்ணிட்டேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ கடவுள் விட்ட வழி அப்படி சொல்லிட்டு விட்டுட்டீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ நியூ பிகினிங்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது.
உங்களோட இந்த கார்மிக் வந்து இது வந்து கார்மிக் ரிலேட்டட் தான். அந்த பழைய பாஸ்டிங் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா கார்மிக் தான் அது. ஓகேங்களா? ஏன்னா 2 நோ கார்டு வந்திருக்கு. இது வந்து ஜஸ்ட் இவர் வந்து ஹீரோஃபண்ட் இவரே வந்து உங்களுக்கு இது வந்து சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஓகேங்களா? இந்த கார்மிக் சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு சொல்கிறாரு. இது வந்து முடிஞ்சிருச்சு, அந்த சைக்கிள் முடிஞ்சு நீங்கள் வெளியில் உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நீங்கள் வெளியில் வரணுன்றாரு. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா, நிறைய இந்த மாதிரி ட்ரை பண்ணி ரொம்ப இதானதுனால நீங்கள் இப்போ டயர்டாயிட்டீங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட காட் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுதான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரீகன்சிலேஷன்ஸ்க்கு ஒரு சிலர் ரெடியாக இருக்கீங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அவங்கள வந்து உங்களோட இன்ட்யூஷன் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி யாருன்னு பார்த்து நீங்கள் அதை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு சிலர் பிரேக்கப் ஆகிட்டு நீங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருக்கீங்க, நிறைய அவங்களால ஃபைனான்ஸ்லேருந்து அதாவது எமோஷ்னலாகவும் சரி, ஃபைனான்ஸ் ரீதியாகவும் சரி, எல்லாத்துலேயும் அடி வாங்கியிருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு அந்த மாதிரி ஸ்டெப்பெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு மேலே அவங்களோட போராட முடியாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஆனால் அது வந்து கார்மிக் ரிலேட்டட்னு காமிச்சிட்டாங்க. இதில் வந்து உங்களுக்கு இதுலேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா ஒரு கிளியர் கட்டான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்து கிளியராக இருக்குது. நீங்கள் இதுலேருந்து வெளியே வரக்கூடிய மாதமாக இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கேட்கப்பட்டது. அதனால தான் ஹீரோஃபண்ட் வந்திருக்கார். அவர் வந்து குரு. அவர் வந்து நீங்கள் ஏதாவது நீங்கள் சாய்பாபா நீங்கள் ப்ரே பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி யாராவது குருமார்களோட அந்த கிருபைனால் உங்களுக்கு வந்து அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்னால உங்களுக்கு இந்த கண் திறப்பு நடந்திருக்கு. ஓகேங்களா? இனியாச்சும் முழிச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக இருங்க. கண்டிப்பாக இந்த மாதம் வந்து நிறைய பேருக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது, ட்ராவல் இருக்குது. உங்களுக்கான அந்த மணி மேனேஜ்மெண்ட் அந்த இதெல்லாம் வந்து மணி ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாமே கிளியர் ஆகி ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃபைனான்ஸ் ஸ்டெபிலிட்டி கிடைக்க போகுது இந்த மாதம். ஓகேங்களா? ஸோ ஒரு சிலருக்கு நான் சொன்ன இந்த ஃபைனான்ஷியலாகவும் சரி, உங்களுக்கு வந்து இந்த லைஃப் ஸ்டைல் மாறி இந்த பழைய சைக்கிள் மாறி நியூ பிகினிங்ஸ், உங்களுக்கான அந்த உறவுகள், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஸ்டேபிள் ஆகிறதுக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ளே, இந்த இயர் எண்டுக்குள்ளே நடக்கலாம். இல்லைனா வித்தின் 1 இயர். இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இது பென்டக்கல்ஸ் காமிக்குது. அதுவும் பென்டக்கல்ஸ் கார்டு நிறைய 2-3 கார்டு வந்துடுச்சு. ஸோ கண்டிப்பாக நல்ல குட் நியூஸ் தான். மணி ரிலேட்டடான இஷ்யூஸ் நீங்கள் வந்து வெல் செட்டில் ஆக போகிறீங்க. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ்க்காக ட்ரை பண்ணி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பண்ண போகிறீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். வரப்போகிறவங்க உங்களுக்கு நல்ல கைட் பண்ணுவாங்க, சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஓகேங்களா? வேறு என்ன இதில் ஃபர்தராக உங்களுக்கு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் இப்போ சொன்னது தான் டாரூட்டில் வந்து அப்படியே கிளியராக கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு எப்படி அவங்க சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்ட்டு அழகாக வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இது வந்து இந்த இது வந்து உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ், நியூ லைஃப் எல்லாமே அமையறதுக்கு வித்தின் த இயர். ஓகேங்களா? நான் சொன்னது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. வேறு என்ன உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க, பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க? கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலை, அந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் சொன்னேன் இல்லையா, அந்த விஷயங்கள், அப்புறம் அந்த பிரேக்கப்ஸ்லேருந்து நீங்கள் அவங்களுக்காக நிறைய ட்ரை பண்ணி ஓஞ்சு போயிருக்கீங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. அந்த கார்மிக் ரிலேஷன்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு மைண்டுக்கு வர போகிறீங்க. உங்கள் சூழ்நிலை மாறும். அதுதான் கொடுக்குறாங்க. டாரூட்டில் என்ன கொடுத்தாங்களோ அந்த விஷயங்களை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு பிளஸ்ஸிங், கைடன்ஸ், ஏஞ்சல்ஸ் எவ்வளோ அழகாக கொடுக்குறாங்க பாருங்கள். ஒரு சிலர் ரீகன்சிடர், நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ் பார்ட்னர் அவர் வந்தாங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான லைஃப்பை கொடுக்கறதுக்கு அவர் ரெடி ஆகிட்டார். கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன்ஸில் அவர் இருக்காங்க. நீங்கள் வந்து ரீகன்சிடர் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு வாட்டி ஆலோசனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சூப்பராக மெசேஜ் கொடுத்துட்டாங்க பாருங்கள். நான் இந்த டாரூட்டில் சொல்கிற அந்த விஷயங்கள் அப்படியே அதுக்கான விஷயங்கள் தான் அப்படியே ஏஞ்சல் மெசேஜில் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான, நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ரெசல்யூஷன் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு, பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு ஃபியூ மந்த்தில் இட் வில் ஹேப்பன். ஓகே, பாருங்கள், ஸ்ட்ராங் ஹெஸ் கொடுக்குறாங்க. எஸ்,
இது வந்து கண்டிப்பாக வித்தின் ஃபியூ மந்த்தில் உங்களுக்கு இதுக்கான ஒரு நியூ பிகினிங்ஸ் நியூ இது வந்து அமையறதுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு சைன் தெரியும். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். நீங்கள் ஏதோ ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறீங்களோ காடை, அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஆனால் இதில் என்ன தெரியுமா பியூட்டி, நம்ம ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி நம்ம கடவுள் கூட நம்ம பேசிகிட்ருப்போம். ஆக்சுவலி அது வந்து எந்த நேரத்தில் கிடைக்கணுமோ அந்த நேரத்தில் கரெக்டாக கொடுப்பாங்க. ஆனால் எந்த விஷயத்தையுமே வந்து நீ இந்த மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்களே தவிர செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி நம்மளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் விருப்பம், அங்கே தான் வந்து கர்மா நமக்கு வேலை செய்யும். நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த கார்டு வந்து எப்படி இது மாதிரி கரெக்டாக வந்து ரெசனேட் ஆகி இதுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் நான் சொல்லிட்டேன் கிளியராக, ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷனையும் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த எங்கே லேகிங் இருக்குதுன்னு எல்லாம் சொல்லிட்டேன், உனக்கு கைடன்ஸும் கொடுக்குறேன். இதுக்கு மேலே நீ உன்னோட விருப்பம் எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு மேலே நீங்கள் தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு சில விஷயங்கள் நீங்கள் இப்போ உடனே எதிர்பார்க்குறீங்கன்னா நாட் த ரைட் டைம். ஓகே, அந்த விஷயங்கள் இப்போ இல்லை அப்படின்றாங்க. உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட இன்ட்யூஷன் கேளுங்க, தொடர்ந்து ரொம்ப பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருங்கன்னு சொல்கிறாங்க. இன்ட்யூஷன் கேட்கணும் நீங்கள், உங்களோட இன்ட்யூஷன் என்ன. ஏன்னா நான் அந்த ரீகன்சிலேஷனுக்கு யாராவது வராங்க, உங்களோட எக்ஸ்போசன் வராங்கன்னா கொஞ்சம் அவங்களோட கலந்து ஆலோசனை பண்ணுங்கள், வீட்டில் இருக்க பெரியவங்களோட பேசுங்க, இன்னும் கொஞ்சம் அவங்ககிட்ட அந்த ஸ்ட்ராங்கான மூமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியான லைஃப்பை கொடுக்கணுன்ற ஆக்ஷனில் அவங்க இருக்காங்க. ஓகேங்களா? தொடர்ந்து நீங்கள் ரொம்ப கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுங்கள். சில விஷயங்களுக்கு வந்து ரொம்ப அவசரப்படுறீங்களோ, இப்போவே நடக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுறது நல்ல விஷயந்தான். ஏன்னா ஒரு ஸ்டெபிலிட்டியான விஷயம் நடக்கணும்னா அது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள், சில விஷயங்களை லெட் கோ பண்ணுங்கள், எதுக்கும் ஒரி பண்ணாதீங்க. ஓகேங்களா? சூப்பராக இருக்குது ரீடிங். ஓகேங்களா? இவ்வளோ அழகாக கிளியராக கொடுக்குறாங்க பாருங்கள் மெசேஜ் உங்களுக்கு. இந்த ரீடிங் பார்க்குறவங்க எல்லாருமே பாக்கியவான். அதான் சொல்வேன், யாரையுமே கடவுள் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். இவ்வளோ விஷயம் நான் வந்து இந்த ரீடிங்கில் கொடுக்குறேன், யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களாம் பாக்கியவான். இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் எனக்கு வந்து சொல்லுங்கள் கைஸ். ஓகே, ஸோ யாருக்காவது வந்து இந்த உங்களோட ஹெல்த்லையோ இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த முடிவெடுக்கிறதுல ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, இல்லை இன்னும் தொடர்ந்து நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, கிளியர் பண்ணிக்கணுன்னா பர்சனல் ரீடிங் கூட நான் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் கூட கிளியர் பண்ணிக்கோங்க. ஹீலிங் இருக்குது, 7 சக்ராஸ் ஹீலிங், உங்களோட ஆராவோட ஹீலிங் இருக்குது. இந்த பிளாக்கேஜஸ் ஏதாவது இருந்தால் கூட எல்லாமே வந்து கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நீங்கள் அதாவது உங்களுக்கும் யூனிவர்ஸுக்கும் நடுவில் ஒரு திரை இருக்குது. அது எதுவாக இருக்கலாம். ஒன்று பாசிட்டிவான விஷயங்களை விட்டுட்டு நீ நெகட்டிவான விஷயங்களோட நீங்கள் ரொம்ப ஐக்கியமாயிட்டிருப்பீங்க. அந்த விஷயத்தை விட்டுட்டு லெட் கோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த நல்ல விஷயங்கள்லாம் டக்குன்னு நடக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, நிறைய பேர் வந்து ஈஸியாக சொல்லிவிடுவாங்க மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகாமல், சப்கான்ஷியஸில் இருக்க உங்கள் நெகட்டிவ் தாட்டை கிளியர் பண்ணாமல் நீங்கள் வந்து என்ன தான் முட்டி நீங்கள் மோதினாலும் சரியாக வராது. நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியோட, பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கணும். எது நடக்குதோ அதை நல்ல மனசோட ஏற்றுக்கணும், கிராட்டிடியூட் பண்ணணும். கிராட்டிடியூடுங்கிறது நன்றி உணர்வு, அதோட வெளிப்பாடு. ஓகேங்களா? நன்றி உணர்வுன்றது வந்து உங்கள் மனசை வந்து லேசாக்கும். அதனால தான் நான் ஒவ்வொரு ரீடிங்லேயுமே எல்லாருக்கும் நான் சொல்கிறது, நன்றி உணர்வோடு இருங்க, கிராட்டிடியூட் பண்ணுங்கள், யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வந்து நன்றி சொல்லுங்கள், குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் நிறைய மாயை நம்மளை சுற்றி நிறைஞ்சிருக்கு. ஏன்னா நம்மளோட சொசைட்டி அந்த மாதிரி எல்லோரும் வந்து நெகட்டிவான விஷயத்தை தான் பாசிட்டிவ்னு நினச்சி பேசி ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த மைண்ட் வந்து அதை தாண்டி உங்களுக்கு வந்து இப்படியும் நம்ம வந்து யோசிக்கலாம், இப்படியும் நம்ம வந்து செயல்களை செய்யலாம், இப்படித்தான் நம்ம வந்து பாசிட்டிவாக நம்மளை கொண்டு வரணுங்கிற அந்த விஷயத்தை நோக்கி வர்றது கொஞ்சம் வந்து சிரமப்படுது. அதுக்கு தெரியல. அந்த மாயை விலகிச்சுன்னா நீங்கள் அந்த கடவுளோட நீங்கள் கேட்குறதெல்லாம் டக்குன்னு நடக்கும் கைஸ். ஏன்னா நீங்கள் இந்த கர்மா ரிலேட்டட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் நான் அந்த பழைய உறவு, அந்த பிரேக்கான உறவு வந்து கர்மா, பேட் கர்மா. அந்த பேட் கர்மா உங்களை விட்டு போயிடுச்சு. இப்போ நியூ பிகினிங்ஸ் இருக்குது. நீங்கள் ஏன் ஒரி பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க?
ஓகேங்களா? விட்டுருங்க. ஒன்று நீங்கள் வந்து அதையே பிடிச்சி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அடுத்த லெவல் நீங்கள் போக முடியாது. அதுதான் நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன். இந்த சிலருக்கெல்லாம் வந்து இந்த ரீகன்சிலேஷன்ஸ் அப்புறம் வந்து பிரேக்கப் ஆகிட்டு நியூ பிகினிங்ஸ்க்காக காத்துட்ருக்கிறது, இதுதான் ரொம்ப கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன்லேருந்து நீங்கள் வெளில வரணுன்னா உங்களோட சக்கராஸை கண்டிப்பாக ஹீல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து மேலோட்டமாக பார்க்குற விஷயம் கிடையாது. நீங்கள் எந்த பரிகாரம் போய் பண்ணிங்கனாலும் உங்களோட சக்ராஸை ஹீல் பண்ணாமல், உங்களோட ஆராஸ் ஹீல் பண்ணிக்காமல், கிளன்ஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து வழிபாடுகள் அங்கே போய் பரிகாரம் பண்ணுங்கள், எந்த நத்திங் வில் பி யூஸ். ஓகே, நீங்கள் வந்து உங்களை முதல்ல நம்மக்கிட்ட நான் மைண்டில் குப்பைங்களை வச்சுக்கிட்டு நான் வெளியில் எப்படி நான் வந்து சுத்தம் பண்ணால் சரியாகும்? இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த பூஜை பண்ணணுன்னா வீட்டை க்ளீன் பண்ணுவீங்களா இல்லையா? இப்போ ஒரு கெஸ்ட் வர போகிறாங்க வீட்டுக்கு, அவங்க வரத்துக்கு முன்னாடி வீடு வந்து க்ளீனாக இருக்கணும். அப்படியே அங்கங்கே எல்லாம் கலைஞ்சி கிடக்குது, வீடு வந்து நீட்டாக இல்லைன்னா எப்படி நீங்கள் அவங்கள வரவேற்பீங்க? முதல்ல என்ன பண்ணுவீங்க? வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக வச்சு அவங்க வரும்போது அப்படியே வீடு பளபளன்னு அப்படியே நீட்டாக வச்சுருப்பீங்களா இல்லையா? ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கும் போது அந்த பர்சன் உள்ளே வரும்போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? பரவாயில்ல, ப்ளசண்ட்டாக இருக்குது, வீடு க்ளீனாக வச்சுருக்காங்க, சுத்தமாக இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே வந்து அவங்க கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் கடவுளும். நீங்கள் ஒரு பூஜை பண்ணுறதுக்கு நீங்கள் கடவுளை வர வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வீட்டை க்ளீன் பண்ணுறீங்க, பூஜை பொருட்களெல்லாம் வாங்கி வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் அப்போ தானே கடவுள் வருவாங்கன்னு உங்களுக்கே அது தெரியுது. அப்போ உங்கள் மைண்டில் இருக்கிற உங்கள் வந்து சப்கான்ஷியஸில் இருக்க அந்த குப்பைகளெல்லாம் நீங்கள் கலைக்காமல், அதெல்லாம் ரிமூவ் பண்ணாமல், நீங்கள் மேலோட்டமாக நீங்கள் வந்து கான்ஷியஸில் இருக்கும் போது நான் வந்து சாமி கும்பிட்றேன், நான் இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், நான் இதெல்லாம் கேட்டேன், எனக்கு கிடைக்கல, எப்படி கைஸ் வரும்? உங்களுக்குள்ளே தான் கடவுள் இருக்கார். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கடவுளை நீங்கள் வெளியே கொண்டு வரணும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குப்பைகளை அப்படியே அவர் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வச்சுருக்கீங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். உங்களுக்குள்ளே இருக்க அந்த விழிப்பு நிலையில் நீங்கள் அவரை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் முழிச்சுக்குவீங்க. உங்ககிட்ட இருக்க அந்த குப்பையில் களைகிறதுக்காக தான் சொல்கிறேன். ஹீலிங் எடுத்துக்கோங்க. 7 சக்ராஸ் உங்களோட ஹாராஸை ஹீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன், கிளன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். அப்புறம் நீங்கள் வந்து எப்படி உங்களோட யூனிவர்ஸோட நம்மளோட ஏஞ்சல்ஸ் நீங்கள் கூப்பிடும் போது உங்களுக்கு வந்து டக்குன்னு நிற்பாங்க. உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் சைன் கேட்டு பாருங்கள். நான் இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட சைன் வேணும்னா கேட்டு பாருங்கள். அவங்க நம்பர்ஸ் மூலமா உங்களுக்கு எந்த விதத்தில் நீங்கள் எந்த விதத்தில் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விதத்தில் வருவாங்க. ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி வந்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்டு அந்த டேலேயே பாருங்களேன், உங்களுக்கு பட்டர்ஃப்ளையாக வந்து நிற்பாங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு ரெயின்போ கலர்ஸ் ரெயின்போ பார்க்கணும் நான் அப்படின்னு கேட்டு பாருங்கள். எந்த ரூபத்தில் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த ரூபத்தில் வந்து அவங்க உங்களுக்கு சைன் காமிச்சாங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வருவாங்க. நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், உங்களை கைட் பண்ணுறோம், உங்களுக்கு வேண்டிய ஹெல்ப்பை நாங்கள் பண்ணித்தரோம், நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் வந்து அதுக்கான வழியை திறக்கணும். ஓகே, நானும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை வந்து இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை விட பெரிய பாக்கியவான் யாரும் கிடையாது. ஓகேவா? எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு தெரிஞ்ச இந்த கடவுள் எனக்கு கொடுத்த இந்த நாலேஜை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? சரி, நம்மளோட ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. ஓகேங்களா? லைக் கொடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஓகேங்களா? அவங்களும் பார்த்து பலனடையட்டும். இதுவும் வந்து உங்களுக்கு குட் கர்மாவை கொடுக்கும் கைஸ். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ நைஸ் டே டு ஆல்.